ஹலோ எவ்ரிவன். நம்மள நிறைய பேருக்கு ரெடிமேட் குர்த்தி எடுக்கும்போது எந்த சைஸ் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் சார்ட் ரெடிமேட் குர்த்தி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபார் ரெடிமேட் குர்த்திஸ். இதில் நீங்கள் பஸ்ட் சைஸ், வேஸ்ட் சைஸ், ஹிப் சைஸ், ஷோல்டர் சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ச்சஸில் பார்க்குறீங்க. சில வெப்சைட்டில் சென்டிமீட்டர்லேயும் கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம இதை இன்ச்சஸில் கொடுத்துருக்கோம். அதுதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது லைக் மீஷோ, ஃப்ளிப்கார்ட் ஆர் எனி அதர் ஷாப்பிங் வெப்சைட்டில் இந்த சைஸ் சார்ட்டை அதிலே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்மளோட சைஸை எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களோட பஸ்ட் சைஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். பஸ்ட்டு சைஸ்னால் வேறு எதுவும் இல்லை, நம்மளோட செஸ்ட்டு சைஸ் தான் அது. உங்களோட செஸ்ட்டு சைஸை நீங்கள் போடுற இன்னர் வேரை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான டேப் வச்சு மெஷர் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூ அதாவது உங்களோட செஸ்ட்டு சைஸ் 38ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சார்ட் படி செஸ்ட்டு சைஸ் 38 இருக்கவங்களுக்கு மீடியம் எடுக்கணும். பட் நம்ம மீடியம் எடுக்கக்கூடாது. உங்களோட சைஸ் 38 வந்துன்னா அதிலேருந்து நீங்கள் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 40 சைஸில் இருக்கக்கூடிய சார்ட்டை தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். அதாவது உங்களோட செஸ்ட்டு சைஸ் 38னா ப்ளஸ் 2 ஆட் பண்ணும்போது 40 வரும். ஸோ உங்களுடைய சைஸ் சார்ட் படி எல் சைஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் இருந்து 2 இன்ச்சஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய குர்த்தி தான் நமக்கு கரெக்டான சைஸில் இருக்கும். உங்களோட செஸ்ட் சைஸ் 38 இருந்துன்னா நீங்கள் தாராளமாக எல் சைஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். தேங்க்யூ.